ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டோட கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து ஆன்லைன் சோஷியல் மீடியாலும் சரி, அரசியல் வட்டாரத்திலும் சரி, எல்லாருமே பரபரப்பாக பேசினுக்க ஒரு விஷயம், ரஜினி சாரும் விஜயகாந்த் சாரும் சந்தித்த அந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வந்து எல்லாருமே பரபரப்பாக பேசினுக்காங்க. ஸோ ரஜினி சார் தரப்புலேருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரஜினி சார் வந்து விஜயகாந்தோட அந்த ஹெல்த் கண்டிஷனை பற்றி விசாரிக்கிறதுக்கு தான் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ரஜினி சார் போயிட்டு வந்ததுக்கப்புறமேட்டா ஸ்டாலின் அவர்களும் வந்து விஜயகாந்தை வந்து சந்திச்சு பேசியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அரசியல் உள்நோக்கத்தோட தான் அவர் போயிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, ரஜினி சார் போய் பார்க்கும்போது கண்டிப்பா அரசியல் பேசாம இருந்திருப்பாரா, கண்டிப்பா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விவாதமும் இப்ப இருக்கு ஆன்லைன் சோஷியல் மீடியால. சோ இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசாரிக்கும் போது நமக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. என்னன்னா, ரஜினி சார் விஜயகாந்த் சார் போய் பார்த்தது என்னமோ வந்து அவருடைய பழைய நண்பரோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்றத விசாரிக்கிறதுக்காக தான். ஆனால் அங்க வந்து அரசியல் பேசினாங்களா பேசல அப்படின்ற விசாரிக்கும் போது ஒரு குட்டி அரசியல் நடந்திருக்கு. என்னன்னாக்கா, நல்லா தான் பேசி இருந்திருக்காங்க, நல்லா ஜாலியா பேசி இருக்கும் போது அப்போ விஜயகாந்த் சார் சொன்னாரா, நீங்க எப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறீங்க, நீங்க எப்போ அரசியல் காலத்துக்கு வரப்போறீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காராம். இதை கேட்ட ரஜினி சார் ரொம்ப மெர்சலா போனதாகவும், கண்டிப்பா நேரமோ காலமோ கூடி வரும்போது மக்களோட ஆதரவோட கண்டிப்பா நான் ஆரம்பிப்பேன், அடுத்த வருஷம் பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். அதே மாரி ரஜினி சாரை வந்து, நீங்க இந்த வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நீங்க என்ன பண்ண போறீங்க, தனித்து போட்டியிட போறீங்களா இல்ல கூட்டணி அமைக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி ரஜினி சாரும் சிரிச்சுக்கிட்டே கேட்டிருக்காரு. அதுக்கு விஜயகாந்த் சாரும், அதுவும் நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், எங்களுடைய கமிட்டியில எங்க நிறைய பேர் இருக்காங்க, மேல்மட்ட நிர்வாகிகிட்ட பேசிட்டு நாங்க ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்ற மாதிரி அவரும் பேசியிருக்காரு. ஸோ எது எப்படியா பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு, ஒரு குட்டி அரசியல் நடந்திருக்கு, ஒரு குட்டி அரசியல் பேச்சு நடந்திருக்கு தான் சொல்லணும். ஸோ ஃபேன்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ ரஜினி சார் அடுத்த வருஷம் அவரோட கட்சி ஆரம்பிக்க போகிறத இப்போ வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து ரொம்ப அஃபிஷியலாகவே வந்து பேசினிருக்காரு. அதுவும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அடுத்தது ஒரு சூப்பரான விஷயம் என்னக்கா, பேட்ட படத்துடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்போ உட்லேண்ட்ஸ் தியேட்டரில் சென்னையில் ஒரு தம்பதியர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் பண்ணாங்க. அது வந்து ரொம்பவே வைரலாக இருந்தது அந்த விஷயம். ஸோ அந்த தம்பதியர்களை கூட்டு ரஜினி சார் இன்னைக்கு வந்து வாழ்த்திருக்காரு. அதுவும் இன்னைக்கு ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஸ்ப்ரெட் ஆனதுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக வந்து ரஜினி சார் கிட்ட வந்து பேசியிருக்காங்க. ஏன்னா எல்லாரும் வந்து திருமண மண்டபத்தில் பண்ணுவாங்க, வேற ஏதாவது கோவிலில் பண்ணுவாங்க. ஆனால் ரஜினி சாரோடைய படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தேட்டர் வாசலில் வச்சு ஒருத்தங்க கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னா அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரௌடான மொமெண்டா இருக்கும். ரஜினி சாருக்கும் தன்னுடைய ரசிகரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு அவங்க மேலே அன்பு வச்சிருக்காங்கன்றது, ரஜினி சார் எந்த அளவுக்கு நிகழ்ந்து போயிருப்பான்றது அந்த மொமெண்ட் நம்ம வந்து எந்த அளவுக்கு யோசிச்சு பார்க்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும் கண்டிப்பா. ஸோ ஃபேன்ஸ், இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.